ஹத்தாபுடைய மகன் உமரே, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாந்தியும் சமாதானம் செய்வானாக என்று மன உருக்கத்தோடு தாழ்மையோடு பணிவோடு நின்று சலாம் சொன்ன பிறகு நாம் அப்படியே வெளியே வர வேண்டும். வெளியே வந்தோன்னு எதிரில் பார்த்தா இங்க பாருங்க, இதுதான் ஜன்னத்துல் பக்கி, உத்தம சஹாபாக்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய முள் நிறைந்த பகுதி. இப்பொழுது ஒரு பெரிய மைதானமாக உத்தம கோடானோடி கணக்கான சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த புனித பூமி. அங்கேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மனைவிமார் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய மகன்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தமமான சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பெரும்பெரும் இமாம்கள் பெரும்பெரும் நாதாக்கள் எல்லாம் அங்கு அடக்கம் செய்யப்பட்ட புனித பூமி. அந்த புனித பூமியிலே போய் நின்று கொண்டு அங்கே ஷியாக்கள், குறிப்பா ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஷியாக்கள் எல்லா விதமான பிதாத்துகளையும் அனாச்சாரங்களையும் அங்கே அரங்கேற்றுவார்கள். அந்த எந்த பிதாத்துகளும் நாம சம்பந்தப்படக்கூடாது. அந்த ஷியாக்கள் ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கிட்டு, ஜெராக்ஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு யார் யார் கபர் எங்க இருக்குன்னு தேடுவாங்க. நம்ம அப்படி தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஜெராக்ஸ்ல உள்ளது உண்மைன்னு சொல்ல முடியாது, ஆதாரப்பூர்வம்னு சொல்ல முடியாது. அதனால யார் கபர் எங்க இருக்குது, இது இவங்களுடைய கபரு, இது இவங்களுடைய கபர் என்று நாம் அங்க போய் தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்துறதுக்காண்டியோ அல்லது நம்ம ஒரு ஆராய்ச்சி மாணவனாக அங்க போல படிப்பினை பெறுவதற்காக படிப்பினை மாணவர்களாக போயிருக்கிறோம். நாம அங்க போய் நின்று எல்லாமே உத்தம சஹாபாக்களுடைய கபரு, சஹாபாக்கள் அடக்கமா இருக்கிற இடம், அந்த இடத்தில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த புனிதமான துஆவை சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் யக்ஃபிரல்லாஹு லனா வலக்கும் வ அன்துமுஸ் ஸலாம் இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்குமுல் லாஹிகூன். இந்த புதுவாவுக்கு பொருள் என்ன? கபராளிகளே, உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அற்புதமான துவாங்க. அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நாம இன்ஷா அல்லாஹ் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த துவாவை ஓதி நாம் அவர்களுக்கான சலாம் சொல்லி அதற்கு பிறகு வந்து, சகோதரர்களே, நாம் 8 நாட்களோ 5 நாட்களோ 6 நாட்களோ எத்தனை நாட்கள் நாம் மதீனாவிலே தங்கி இருக்கின்றோமோ அத்தனை நாட்களும் நம்முடைய தொழுகை மஸ்ஜித் நபவியிலே இருக்க வேண்டும். மஸ்ஜித் நபவியிலே தொழ வேண்டும். குறிப்பாக இந்த காட்சியிலே பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் என்று எழுதினான். என்னுடைய வீட்டிற்கும், என்னுடைய வீடுங்கிறது ரசூலுல்லாஹ் அடக்கமா இருக்கிற இடம், அவங்க அந்த வீட்டிலே தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. என்னுடைய வீட்டிற்கும் மஸ்ஜித் நபவியுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்திலே ஒரு பகுதின்னு சொன்னாங்க. சொர்க்கத்திலே பகுதினா இன்னைக்கு மதீனால அந்த மஸ்ஜித் நபவி முழுவதும் சிவப்பு கலர்ல கார்பெட் இருக்கும், சிவப்பு கலர்ல கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பகுதியில மட்டும், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கும் அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதியில மட்டும் பச்சை கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல தொழுவதற்கு ஆதிகள் போட்டி போட்டு முண்டி அடிச்சு தொழுவாங்க. வாய்ப்பு கிடைத்தால் நாம் அங்கே தொழ வேண்டும். ரவுதத்துல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தின் ஒரு பகுதி. நாங்க அந்த இடத்துல நம்ம தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கணும். நம்ம இன்ஷாஅல்லாஹ் முயற்சி பண்ணோம்னா 5 வேளை தொழுகையுமே அந்த இடத்துல தொழுவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா வாழ்க்கை இனிமேல் இந்த பாக்கி எப்ப கிடைக்கும் போது நமக்கு இதுக்கப்புறம் எப்ப கிடைக்கும் சொல்ல முடியாது. அதனால வாய்ப்பு கிடைச்சா முழுமையா 5 வேளையுமே வந்து அந்த இடத்துல தொழுவதற்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அங்க ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மஸ்ஜித் நபவியிலே அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் தங்கியிருந்த ஒரு சின்ன திண்ணை இருக்குது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வரலாற்று பின்னணியிலும் கொண்ட ஒவ்வொரு தூண்கள் இருக்கின்றன. அந்த மஸ்ஜித் நபவியே வந்து வரலாற்று பின்னணியோட உள்ளதுங்க. அதனால நீங்க மதீனாவை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு கைடோட, நல்ல ஒரு துணையோட நீங்க போனீங்கன்னு சொன்னா இன்ஷாஅல்லாஹ் எல்லா பின்னணியும் சொல்லி காட்டுவாங்க. நாங்க எங்க அல்சரிஸ்ல வரக்கூடிய ஹாஜிகளுக்கு அவங்களை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு வரலாற்று பூர்வமான இடங்களையும் சுத்தி காட்டி ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல துவா செய்யணும், எந்தெந்த இடத்துல அவங்க தொழுவணும், எந்தெந்த இடத்துல அல்லாஹ்ட்ட அழுது கேட்கணும் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை இன்ஷாஅல்லாஹ் நல்ல முறையில் மனப்பூர்வமாக மனநிறைவோடு ஹஜ் செய்ய வச்சு நான் கூட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு வருஷம் செய்யணுங்கிறதுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. அந்த அடிப்படையில் முடிச்ச பிறகு மதீனாவிலே பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் மஸ்ஜித் குபா. நான் சொன்னாலே ஆரம்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ள வந்த உடனே முதல்ல இந்த குபாங்கிற முஹல்லால தங்குறாங்கன்னு சொல்லி அந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பள்ளிவாசலை கட்டினாங்க. உலகத்திலே பெருமானாருடைய உம்மத்திலே உலகத்திலே முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜித் குபா தான், மஸ்ஜித் நபவி இல்ல. சில பேர் மஸ்ஜித் நபவின்னு சொல்லுவாங்க. மஸ்ஜித் குபா தான் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதுக்கு அப்புறம் தான் நபிகள் மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. அப்ப காபத்துல்லா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து உருவாயிடுச்சு. நான் சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முதலாக கட்டப்பட்டது மஸ்ஜித் குபா. அந்த பள்ளிவாசலுக்கு போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போவாங்க. அது மட்டுமல்ல, அங்க போய் 2 ரக்காத் தொழுவது ஒரு உம்ராவுக்கு ஈடானது நபிகள் சொன்னாங்க. அதான் சஹாபாக்கள்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்க வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. நம்ம மக்கால இருந்தா நிறைய தவாப் செய்வோம், நிறைய ஹரம்ல தொழுவோம், நிறைய உம்ரா செய்வோம், நமக்கு மதீனால அந்த வாய்ப்பு இல்லையே, பாக்கியம் இல்லைன்னு வேதனைப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி சொல்கிறார்கள், நீங்க வேதனைப்படாதீங்க, இந்த மஸ்ஜித் குபாவுக்கு நீங்க 2 ரக்காத் போய் தொழுகிறீர்களானால் அந்த 2 ரக்காத் தொழுகை ஒரு உம்ராவுக்கு ஈடானது நபிகள் சொன்னாங்க. அதனால முடிஞ்சா சனிக்கிழமையில அங்க வரணும், மஸ்ஜித் குபால தொழணும், ரொம்ப ஏற்றமானது. அது ஒரு வரலாற்று பின்னணியோட வந்து அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரலாற்று பின்னணியோட நல்ல விளக்கத்தோட இன்ஷாஅல்லாஹ் சொல்லக்கூடிய நல்ல ஆலிமோட போனீங்கன்னா எல்லா விளக்கத்தையும் இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க பார்க்க வேண்டிய இடம் உஹத் மைதானம்.
இந்த காட்சியில நீங்க பாருங்க, இதுதான் உஹது மைதானம். இந்த உஹது மைதானத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தமமான சஹாபாக்கள் 70 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹதாக்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் முஸஅப் இப்னு உமைர், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி ஏராளமான பெரும் சஹாபாக்கள் உஹது மைதானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி உஹதுக்கு வருவார்கள், வந்து அங்கிருந்து துஆ செய்வார்கள். உஹது போர் என்பது சகோதரர்களே, இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மதீனாவிலே நீங்கள் நல்ல ஆளுங்களிடத்திலே உஹது போருடைய வரலாறு எல்லாம் கேட்டால் அந்த வரலாற்று பின்னணியோடு நீங்க அங்க போய் பார்த்தீர்கள், உங்களுடைய ஈமானிலே இன்ஷா அல்லாஹ் ஒரு புத்துணர்வு ஏற்படும். இல்லன்னா எல்லா மைதானத்துல இது ஒரு மைதானம் அப்படின்னு போயிட்டு வந்துருவோம். அந்த உஹது போர் எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில் நடந்துச்சு, அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு, உத்தம சஹாபாக்கள் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள், ஹஜ்ரத் ஹம்ஸா ஷஹீதாக்கப்பட்டார்கள், முஸஅப் இப்னு உமைர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த புனிதமான வரலாறுகளை எல்லாம் நீங்க கேட்டு அந்த பின்னணியோட நீங்க போய் இந்த உஹது போற பாத்தீங்கன்னா, உஹது மைதானத்தை பாத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஈமான்ல ஒரு புத்துணர்வு ஏற்படும். அதற்கு பிறகு மதீனாவிலே பார்க்க வேண்டிய நிறைய வரலாற்று பின்னணி உள்ள இடங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்த்து படிப்பினை பெற்று முழுமையான ஹாஜிகளாக இன்ஷா அல்லாஹ் திரும்பி வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.